அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃபான மேட்லி இன் லவ் ஆஃப்டர் மேரேஜோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துருந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும். ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் மட்டும் என்னை 2 இயர்ஸ் பிஃபோர்லேருந்து லவ் பண்ணல, நானும் தான் உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்க. ஜிமின் ஷாக்கிங்காக உங்களை பார்த்துருப்பாரு. சும்மா உளராதடி, நீ என்னை பார்க்கவே இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீ ஒரு தடவை கூட என்னை நிமிந்து கூட பார்க்கல, யார் சொன்னா நான் உங்களை எவ்வளோ அப்பட்டமாக சைட் எடுத்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறீங்க. என்னென்னா ஜிமின் உங்களை ஃபெஸ்ட்டில் தானே ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாரு. அதான் உங்கள் காலேஜும் அவர் காலேஜும் கொலாப் பண்ணி ஒரு ஃபெஸ்ட்டு நடந்திருக்கும். அதில் தான் ஜிமின் உங்களை ஃபஸ்ட் டைம் சாரியில் பார்த்துருப்பாரு. அப்போவே ஜிமின் உங்கள் மேலே லவ்வில் விழுந்திருப்பாரு. அட் ஏ டைம் நீங்களும் ஜிமினை பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த பையன் நல்லா இருக்கான்ல, எனக்கு அவனை கொஞ்சம் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு நடிக்காதடி, உனக்கெல்லாம் இந்த பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க நம்பியிருக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி ஜிமினை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஜிமின் தான் உங்களை பார்க்குறதுக்காண்டி அவங்க முன்னாடி வந்திருப்பார். அவர் நீங்கள் பார்க்காத டைம் பார்ப்பாரு, ஆனால் நீங்கள் அவர் பார்க்காத டைம் அவரை பார்ப்பீங்க. ஸோ இப்படி தான் மாறி உங்களுக்குள்ளே ஒன் சைட் லவ்வாக ஓடிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜிமின் போகும்போது கூட உங்களை ஒரு மாதிரி தூரத்துலேருந்தே ஸ்டேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகிருக்கும். நீங்களும் திரும்பி பார்த்துருப்பீங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் ஐ கான்டாக்ட் நடந்திருக்கும். ஆனால் ஜிமினுக்கு அது ஜஸ்ட்டு யதார்த்தமாக நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இப்போ தான் அவருக்கு புரியுது, அப்போ நீயும் நீ பார்த்தியாடி, நீயும் நீ லவ் பண்ணியா அப்படின்ட்டு ஜிமின் அவ்வளோ ஆச்சரியமாக கேட்குறாரு. நீங்களும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு அவர் லேப்ஸ்லேயே உட்காந்துக்கிறீங்க. அவர் அடி பாவி, அப்போ ஏன்டி என்கிட்ட வந்து சொல்லலை? ஓஹோ, நீங்கள் மட்டும் அப்படியே வந்து சொல்லிட்ட மாதிரி பேசாதீங்க, என் வாயை மூடிட்டா அப்படின்ட்டு ஜிமினும் கம்முன்னு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் இன்னும் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களை நான் மீட் பண்ணவே இல்லை, நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் உங்கள் காலேஜ் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் உங்களை ஏன் காலேஜில் பார்த்தேன், யதார்த்தமாக பார்த்தேன்னா என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ தானே தெரியுது நீங்கள் வேணும்னே என்னைய பார்க்க தான் வந்தீங்கன்னு. அது தெரியாமல் நான் உங்களை பார்த்துட்ருந்தேன். எப்படியோ என் ஆள் வந்துட்டான் அப்படின்ட்டு தான் உங்களை சைட் அடித்து பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் உங்களை கொஞ்ச நாள் காணோம். அதுக்கப்புறம் ட்ரிப் அரேஞ்ச் ஆச்சு. ஸோ அந்த ட்ரிப்பெல்லாம் போரிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். பார்த்தா அங்கே நீங்கள் வந்திருந்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஆனால் அங்கே நீங்கள் வந்திருந்தீங்க. உங்களை பார்த்ததை என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நிஜமாகவே வந்திருக்கீங்கன்னு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்களை நான் எவ்வளோ ரசிச்சிருக்கேன் தெரியுமா? நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறது எல்லாத்தையுமே ரசிச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட டான்ஸ் ஆடுறது, விளையாடுறது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்களும் என்னைய பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கல. இப்போ தானே தெரியுது நீங்களும் என்னைய பார்த்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் பார்க்காத நேரமாக பார்த்து நான் உங்களை சைட் அடிச்சிருக்கேன்னு அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ ஜிமின், சரி அது இருக்கட்டும், நீ அப்பயே என்னை லவ் பண்ணிகிட்டு இருந்தனா, அப்போ அங்கே ஒரு கேம் நடந்துச்சே, அந்த கேமில் நீ சொன்னதெல்லாம் ஆமாம், அது எல்லாம் நான் உங்களை நினச்சிட்டு தான் சொன்னேன். உங்களை நினச்சிட்டு தான் நான் அது எல்லா குவாலிஃபிகேஷனும் சொன்னேன். அது எல்லாமே உங்ககிட்ட இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் சொன்னேன் அப்படின்றீங்க. இப்போ ஜிமின், அடி பாவி, இது நீ அப்பயே சொல்லியிருந்தேன்னா நம்ம 2 பேரும் அப்போலேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இங்கே பாருங்கள், மறுபடியும் இதையே சொல்லாதீங்க. நான் தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணுமா, உங்களுக்கு அறிவில்லை அப்படின்ட்டு நீங்கள் திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் சரி, ஆனால் நீ எப்படி எல்லாமே ரசிச்சு அவ்வளோ மனசுக்குள்ளேருந்து சொன்ன, அப்போனா நீ என்னை அவ்வளோ கவனிச்சிருக்கியா, என்னை நீ அவ்வளோ ரசிச்சிருக்கியா அப்படின்ட்டு ஜிமின் ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம், நான் உங்களை ஒருத்தரையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாமே எனக்கு தெரியும். நான் அப்படி ரசித்து பார்த்துருக்கேன் உங்களை. ஏன் உங்களை இவ்வளோ அட்மையர் பண்ணி பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. பட் என் மனசுக்குள்ளே இருந்ததா இல்லை உங்ககிட்ட இருந்து உங்களை பார்த்து எனக்கு அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு தோணுச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால தான் உங்களை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த ட்ரிப்பு முடிஞ்சோடனே உங்களை என்னால் பார்க்கவே முடியல. கிட்டத்தட்ட 1 வருஷம் உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல. நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ நான் எப்படியோ விசாரித்து உங்கள் காலேஜ் வந்து கேட்டேன். ஆனால் நீங்கள் அங்கே இல்லை, நீங்கள் அங்கேருந்து கிராஜுவேட் ஆகி நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்போ என் மனசே உடஞ்சி போச்சு. அப்போ நான் இத்தனை நாள் லவ் பண்ணிகிட்டு இருந்தவர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாரா? இதுவரையும் அவரை நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன், ஆனால் அவர் பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது. இப்போது அவரை நான் டோட்டலாக மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு நான் ரொம்பவே சோகமாக இருந்தேன்.
அதுக்கப்புறம் என் லைஃபே ஒரு மாதிரி போரிங்காக தான் போயிட்டுருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களை பார்த்தேன். அதுவும் என்னைய பொண்ணு பார்க்குறதுக்காண்டி நீங்கள் வந்திருந்தீங்க. அப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? உங்களை பார்க்குற வரையுமே இந்த மேரேஜ் எப்படி கேன்சல் பண்ணணும், இந்த மேரேஜே வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ கூட நீங்கள் மட்டும்தான் என் மனசில் இருந்தீங்க. என்னால் வேறு யாரையுமே உங்கள் ப்ளேஸில் வச்சு பார்க்க முடியாது. என்னோடய கணவரை நினச்சி என்னால் இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் அந்த மேரேஜே கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு முடிவோடு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் உங்களை பார்த்தேன். உங்களை பார்த்தோன்னே இவர் தானே அவர் அப்படின்ட்டு எனக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் உங்களையும் என்னையும் தனியாக மீட் பண்ண விட்டாங்க. அப்போ எனக்கு சொல்லணும் போல் இருந்துச்சு. நான் உங்களை இத்தனை நாள் முன்னாடிக்கு லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களை நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன், உங்களை எவ்வளோ அட்மையர் பண்ணி பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டுலாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நான் உங்ககிட்ட உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு கேட்கும்போது நீங்கள் இல்லை, எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. ஆனால் எனக்கு உங்களை விட சுத்தமாக மனசு இல்லை. அதனால தான் நான் கீழே வந்து இந்த மேரேஜ்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்னைய கோவமாக பார்த்தீங்களா, எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல, ஆனால் உங்கள் கண் ஏன் மேலே இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் நான் நிமிர்ந்து கூட பார்க்கல. நீங்கள் கோவமாக என்னை முறைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ ஜிமின், அடி பாவி, இப்படி இருக்கியடி, இவ்வளோ செல்ஃபிஷா நீ, இது தெரியாமல் போச்சே எனக்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் நான் என்ன செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டேன்? பின்ன நீ பண்ணது எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் உனக்கு பிடிச்சிருக்கு, அதனாலேயே என்னையும் உன் கூட வச்சுக்கணும்னு நினச்சிருக்க. இது நிஜமாவே ரொம்பவே சொன்னலத்தலோண்டி அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் ஆமாம், நான் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான், ஆனால் என்னோடய விஷயத்தில் நான் ரொம்பவே செல்ஃபிஷ்ஷு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நீங்கள் எனக்கு சொந்தமானவர், அவ்வளோதான். உங்களை நான் வேறு யாருக்குமே சொந்தமாக விட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின், அடி பாவி அப்படின்ட்டு ஜிமின் உங்களையும் டைட்டாக ஹக் பண்ணி சிரிச்சிட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் பண்ணுறது எல்லாமே க்யூட்டாக மட்டும்தான் தெரியுது. நீங்கள் இவ்வளோ சைல்டிஷாக அப்படி உங்களுக்கு வேணும்னா வேணும்ன்ற மாதிரி நீங்கள் ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிட்டது எல்லாமே ஜிமினுக்கு ஒரு மாதிரி க்யூட்னஸ்ஸாக ஒரு மாதிரி நல்லா தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வேணுன்றத அப்படியே எடுத்துக்கிட்டீங்கல்ல. ஸோ அந்த கேரக்டர் ஜிமினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள், ஆமாம் ஜிமின், உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? இல்லை, அந்த கபோர்டில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு, ஓகே, நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு நீங்கள் எனக்காண்டி வாங்கி வச்சுருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் ஏன் அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வச்சுருக்கீங்க? 1-2 வாங்கி வச்சா கூட அதை ஓகே அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனால் அந்த கபோர்டு ஃபுல்லு எனக்காண்டி ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கீங்க. அதுவா, எங்கள் வீட்டில் எப்போல்லாம் ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் நடக்குமோ அப்போல்லாம் எல்லோரும் ட்ரெஸ் வாங்கிப்பாங்க. ஸோ அதனால தான் நான் உனக்காண்டி வாங்கி வச்சேன். உனக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்ல, அதனால தான் உனக்காண்டி பார்த்து கிஃப்டாக பேக் பண்ணி எல்லாம் வச்சுருந்தேன் பத்திரமா. அதுக்கப்புறம் நீ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்போவே எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். நீ அதுக்கப்புறம் எடுத்து போட்டுப்ப அப்படின்ட்டு. ஆனால் நீ அந்த கபோர்டை ஓப்பன் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி உன்னை அந்த கபோர்டை ஓப்பன் பண்ண சொன்னேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் சரி ஓகே, அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எனக்காண்டி வாங்கினீங்க, அது கூட சேர்த்து நிறைய நைட் ட்ரெஸ்ஸஸாக இருந்துச்சு, அதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டு கேட்குறீங்க. அவர் ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு, அதுவா, அது உனக்காண்டி நான் ரொம்பவே ஆசாசியாக வாங்கி வச்சேன், நீ போய் அதில் ஒன்று ட்ரை பண்ணிட்டு வாவேன் அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள், ஜிமேன் என்னடி, இல்லை இவ்வளோ நாட்டியாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. உன் புருஷன் இன்னும் நாட்டியாக பிஹேவ் பண்ணுவான், வேணா பார்க்குறியா அப்படின்ட்டு ஜிமின் உங்களை அப்படியே பெட்டில் சிரிக்கிறாரு. நீங்கள், ஜிமின் சும்மா இருங்க ஜிமின், என்ன சும்மா இருங்க, இத்தனை நாள் வெயிட் பண்ணது போதில்லையா? நீயும் தானே எனக்கு வெயிட் பண்ண, பின்ன உனக்கு காசு இல்லையா என்ன? இருக்குன்னா அப்புறம் என்னடி? அது ஜிமின், எனக்கு கொஞ்சம் வெக்கமாக வருதே. ஐயோ, வையனா வெக்கத்தோடு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் ஃபேஸையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இன்னுமே வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. அவர், வையன், அதில் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் போய் போட்டுட்டு வையன் அப்படின்றாரு. ஒரு மாதிரி ஏக்கமாக கேட்குறாரு. பட் நீங்கள், இல்லை முடியவே முடியாது, அது எப்படி இருந்துச்சுன்னு நான் பார்த்தேன், எவ்வளோ ரிவீலிங்காக, ஷோல்ட்ரு செஸ்ட்டு எல்லாம் ரிவீலிங்காக தெரியுது, அதை போய் போட்டு வர சொல்கிறீங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கினதே தப்பு, இது வேற சொல்கிறீங்களா?
வயன் ப்ளீஸ் வயன், இதெல்லாம் நான் பார்க்குறதுக்காண்டி தானே இருக்குது, போடி எனக்காண்டி போட்டுட்டு வா அப்படின்ட்டு அவர் ரொம்பவே கெஞ்சுறாரு. நீங்கள் முடியவே முடியாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்க. அவர் இப்போ நீ மட்டும் போட்டு வரல நான் உன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு உங்களை விட்டு விலகி உட்காந்துக்கிறாரு கோமா. நீங்கள் ஜிமேன் ஜிமேன் அப்படின்ட்டு அவர் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. பட் அவர் கொஞ்சம் கூட உங்களை திரும்பி பார்க்கல. நீங்கள் விடமாட்டான் போலையே அப்படின்ட்டு சரி இருங்க அப்படின்ட்டு நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் ஜிமின் ஃபேஸில் ஸ்மைலே வருது. அவர் ஆர்வமாக உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வெளில வரீங்க. அது ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. நீ வரி மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ஓவர் கோட் மாதிரி கீழே வரியுமே இருக்குது. நீங்கள் அதை அப்படியே மறைச்சிட்டு உங்கள் பாடி ஃபுல்லு தெரியாத மாதிரி தான் வெளில வரீங்க. அவர் வயன் என்னடி இது எல்லாம் மறைக்கிறதுக்கு அந்த ட்ரெஸ் வாங்கினேன். நான் தான் சொன்னேனே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல எடுடி ப்ளீஸ் அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. அவர் இப்போ நீ மட்டும் எடுக்கல அதுக்கப்புறம் உன் மேலே இருக்க ஒரு ட்ரெஸ்ஸு கூட உன் மேலே இருக்காது, நான் வச்சுக்கோ அப்படின்ட்டு மிரட்டிட்டு தான் உங்கள் கிட்டே வராரு. நீங்கள் பின்னாடியே போய் செவத்தில் மோதி நிற்கிறீங்க. அவரும் உங்கள் கிட்டே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்ருக்க உங்கள் கையை அப்படியே எடுக்க பார்க்குறாரு. நீங்கள் ஜிமின் ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம், முன்னாடியே உனக்கு பிரச்சனை இல்லை, வேணாம் லைட் ஆஃப் பண்ணிடுங்களேன், அதுக்கப்புறம் வேணாம் நான் எடுக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணால் எனக்கு எப்படி தெரியும்? பரவாயில்ல ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. ஸோ அவரும் சரின்ட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் மேலே இருக்க கோட்டை அப்படியே எடுக்கிறீங்க. ஜிமின் அந்த கொஞ்சம் வெளிச்சத்துலேயும் உங்களை அவ்வளோ நோட்டு விடுறாரு. அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கனால உங்களை அப்படியே இழுத்து அவர் பக்கத்தில் வச்சுக்கிறாரு. உங்கள் இடுப்போட சேர்த்து கையை ரேப் பண்ணி உங்களை அவ்வளோ க்ளோஸாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அவர் ஃபேஸையை பார்த்துட்ருக்க அவர் பையன் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, ஏன்னா உங்களுக்கு தெரியுதா? எனக்கு நல்லாவே கண்ணு தெரியும். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க. நான் தான் சொல்கிறேனே எனக்கு நல்லா தெரியும்னு, பின்ன என்ன ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் ஓடி போக பார்க்குறீங்க. பட் ஜிமின் விடலை. உங்களை அப்படியே செல்ல தூக்கிட்டு பெட்டுக்கிட்டு தான் வராரு. நீங்கள் ஜிமின் என்ன பண்ண போகிறீங்க? நீ விடுங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். எதுக்கடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம்? இல்லை இந்த ட்ரெஸ்ஸோடலாம் என்னால் கம்ஃபர்டபுளாக தூங்க முடியாது, ஸோ எனக்கு இது வேணாம், நான் போய் பழைய ட்ரெஸ்ஸே போட்டு வரேன். வயன் இப்போ எதுக்கு நீ அவசரப்படுற? கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸே உன் மேலே இருக்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? என்ன? ஆமாம், நம்மளோட லைஃப்பை இப்போலேருந்தே தொடங்கலாமா அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் நேரம் மறப்பு தெரிவித்தாலும் அதுக்கப்புறம் நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்ன மாதிரியே உங்கள் ட்ரெஸ் உங்கள் மேலே இல்லை, தரையில் கிடக்குது. அவரோட ட்ரெஸ்ஸும் உங்கள் ட்ரெஸ்ஸோட துணைக்கி பக்கத்துலேயே கிடக்குது. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் செம்ம ரொமான்ஸ் தான். அதுக்கப்புறம் அந்த நைட்டும் அவ்வளோ அழகாக உங்கள் 2 பேருக்குள்ளே அவ்வளோ ரொமான்டிக்காக அவ்வளோ நல்லா போகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். இப்போது நீங்களும் ஜிம்னு தான் அவ்வளோ ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. 2 பேர் மேலேயும் ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை, அவ்வளோ க்ளோஸாக கொஞ்சம் கூட கேப் இல்லை, அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் தான் வழக்கம் போல் எந்திரிக்கிறீங்க. ஆனால் ஜிமின் அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு உங்களையே பார்த்துட்ருக்காரா? நீங்கள் பார்த்துட்டு என்ன ஜிமின் எப்போ எழுந்திரிச்சிங்க? என்ன என்னையவே பார்த்துட்ருக்கீங்க? என்னமோ உன்னை பார்க்கணும், உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது, அதனால தான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு சிரிச்சிட்டே. நீங்கள் ஜிமின் போங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நம்ம சாப்பிட போகலாம். சாப்பிட்ணுமா? ஆனால் எனக்கு பசிக்கலையே. எனக்கு பசிக்குதே. உனக்கு பசிக்குதுன்னா எனக்கு வேறு மாதிரி பசிக்குதே அப்படின்ட்டு ஜிமின் உங்களை பார்த்துட்டே சொல்கிறாரு. நீங்கள் ஜிமின் போதும் ஜிமின், நைட்டு நீங்கள் ரொம்ப பண்ணிட்டீங்க, போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஏன் வயன்? இல்லை என்னால் முடியாது ஜிமின் ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஜிமின் இங்கே பாரு வயன், எனக்கு கண்டி ஒத்துக்க மாட்டியா என்ன? அது வந்து சரி உனக்கு பசிக்குதுன்றல, இந்த பால் குடி அப்படின்ட்டு பக்கத்தில் சூடாக ஒரு கிளாஸில் பால் இருக்குது. ஸோ அதை எடுத்து உங்ககிட்ட நீட்டுறாரு. நீங்கள் ஜிமின் இது உனக்காண்டி நான் தான் போட்டு வச்சேன், எனக்கு தெரியும் உனக்கு பசிக்கும்னு, ஸோ அதனால தான் இந்தா. உனக்கு கொஞ்சமாச்சும் எனர்ஜி பூஸ்ட் பண்ண வேணாமா? ஏன்னா மறுபடியும் நீ இதே அனுபவிக்கணும், இன்னும் கொஞ்சம் நீ ட்ரைன் ஆகிடுவ, அதனால தான் உனக்காண்டி நானே பால் காய்ச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் சும்மா இருங்க அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெட்ஷீட் எடுத்து உங்களை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பால் வாங்குறீங்க. ஜிமின் இந்த பால் இப்படி பற்றும், வாங்க கீழே போகலாம், அம்மா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க.
அம்மாவா? யார்? உன்னோட அம்மா வர சொன்னியா என்ன? இல்லை இல்லை, என்னோட அம்மாவை சொல்லலை. அது இங்கே வேலை பார்க்குறாங்களே அவங்கள தான். ஓஹோ, அவங்கள தானா? நானும் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன். தெரியுமே. எப்படி தெரியும்? நான் உங்களை பற்றி தான் அவங்கக்கிட்ட விசாரிச்சேனே. ஆ, என்ன விசாரிச்ச? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? நீங்கள் எந்த பொண்ணுங்களாச்சும் கூப்பிட்டு வந்து எதாச்சும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அடிப்பாவி, என்னை நீ இப்படியெல்லாம் நினச்சிட்டியா? நான் உங்களை அப்படியெல்லாம் நினைக்கல, பட் கன்ஃபார்ம் பண்ணிக்க பார்த்தேன். ஏன்டி இப்படி பண்ண? அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? பொண்டாட்டியே இப்படி கேட்குறாளே அப்படின்ட்டு கேவலமாக நினைக்க மாட்டாங்க? ஏன் கேவலமாக நினைக்கிறாங்க? அவங்க அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க ரொம்பவே நல்லவங்க. நல்லவங்க தான், ஆனால் நீ தான் ரொம்ப கெட்டவ. ஜிமின். சரி சரி, சும்மா சொன்னேன். பாலக்குடி மறுபடியும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் பாலை குடிச்சிட்டு இருந்தவங்க அப்படியே பொறையேறிடுச்சு. ஜிமின் தான் உங்கள் தலையில் தட்டி கொடுக்குறாரு. பொறுமையாக குடிடி, என்னாச்சு அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? பாலக்குடின்னு இல்லை, அதுக்கப்புறம். ஓ அதுவா? மறுபடியும் நமக்குள்ளே கொஞ்சம் நடக்கட்டும் அப்படின்ட்டு சொன்னேன். ஜிமின், வேணாம் போதும், கீழே நம்ம போகலாம், அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. யார்டி வெயிட் பண்ணுவா? அதான் சொன்னேனே, வேலை பார்க்குறவங்க. அவங்களாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ண மாட்டாங்களா? ஏன்? இல்லை, அவங்களெல்லாம் நான் 1 வீக் லீவ் கொடுத்து அனுப்பிட்டேன். என்ன என்ன சொல்கிறீங்க? ஆமாம், 1 வீக் அவங்களுக்கு நான் ஜாலியாக சுற்றுங்க அப்படின்ட்டு லீவ் கொடுத்து அவங்க ஃபேமிலி கூட இருக்கிறதுக்கு அனுபவிச்சிட்டேன். ஸோ அவங்களும் நேற்றே கிளம்பி போயிட்டாங்க. இன்னும் 1 வாரத்துக்கு அப்புறம் தான் அவங்க மறுபடியும் இங்கே வருவாங்க. என்ன? என்னடி, ஏன்டி இவ்வளோ ஷாக் ஆகுற? இல்லை, நிஜமாவே அவங்கள எல்லாரையும் அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன். அப்போ நீங்கள் நேற்றே ப்ரிப்பராக தான் இருந்திருக்கீங்க என்ன அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஜிமினோ அப்படியே ஸ்மிக் பண்ணுற மாதிரியே சிரிக்கிறாரு. நீங்கள் ஜிமின், ஏன் ஜிமின் இப்படி பொறுக்கியாக நடந்துக்கிறீங்க? பொறுக்கி தான். உன் புருஷன் எவ்வளோ பொறுக்கின்னு இப்போ பாப்படி நீ அப்படின்ட்டு உங்கள் பால்குலேஸ் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு மறுபடியும் உங்கள் கூட ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 3 months கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜிமினோட அம்மா அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்க அந்த மெசேஜை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. என்னென்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு மெசேஜ் வந்திருக்கும். அதுவும் ஜிமின் கால் பண்ணி சொல்லாமல் மெசேஜில் ஜஸ்ட் அனுப்பி இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காரு. அதே அவங்களுக்கு கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம 2 பேரும் தாத்தா பாட்டி ஆக போகிறோம் அப்படின்ட்டு செம்ம எக்ஸைட்டில் அவங்க அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜிமினை எடுத்துகிட்டு என்னம்மா? அப்போது ஜிமினோட அம்மா கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டே ஜிமின், என்னடா நினச்சிட்ருக்கோம் மனசில்? அறிவில்லை, கால் பண்ணி கூட சொல்ல மாட்டியா? எங்களை இங்கிட்டு தனியாக விட்டுட்டு நீங்கள் நல்லா தான் அங்கே என்ஜாய் பண்ணுறீங்க போல். அதுவும் நீங்கள் 2 பேரும் எலியும் புனிமையாக சண்டை போட்டுட்ருக்கீங்களே, சேர்ந்து வாழுவீங்களான்னு நினச்சா அதுக்குலாட்டியும் பையனுக்கு ஒரு பாப்பாவே கொடுத்துட்டல நீ, ஒன்று இருக்கியடா அப்படின்ட்டு அவங்க நல்லா பிடிச்சி கத்திட்ருக்காங்க. இப்படி நடந்தும் எங்ககிட்ட சொல்லாமல் ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் கொடுத்துருக்கானே அப்படின்ட்டு ஒரு கோபத்தில் தான் அவங்க ஜிமினை பிடிச்சி செம்மையாக கத்திட்ருக்காங்க. ஜிமினும் அம்மா அம்மா பொறுமையாக உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, ஆனால் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்ட்டு ஜிமின் உங்களை குளிப்பாட்டிகிட்டே தான் அவங்க பேசிகிட்ருக்காரு. என்ன பிஸியாக இருக்க? ஆஃபீஸ் வேலையில் இருக்கியா? இல்லைம்மா, நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் என்னன்னா அப்புறம் என்ன பிடுங்குற அப்படின்ட்டு அவங்க கோபத்தில் கேட்குறாங்க. ஜிமின், அம்மா என்னம்மா? சரி என்ன பண்ணிகிட்ருக்க? வயன் என்ன பண்ணுறா? அவளுக்கு நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடு, அவளுக்கு ஹெல்த்தியான திங்ஸ் எல்லாம் நல்லா கொடு, அவளை நல்லா பார்த்துக்கோ, ஒரு வேளை கூட செய்ய விடாத அப்படின்ட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டாக அடிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ஜிமின் உங்களை ஃபஸ்ட்டே நல்லா பார்த்துட்ருக்காரு. உங்களை குளிக்கிறது கூட அவர் தான் உங்களை குளிக்க வச்சிட்ருக்காரு. அப்படி பார்த்துட்ருக்கவர்கிட்ட அவங்க அம்மா இதெல்லாம் சொல்கிறத கேட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ அவங்க என்ன வயன் அங்கே தான் இருக்காளா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஆமாத்த, நான் இங்கே தான் இருக்கேன். சரிம்மா, என்ன பண்ணிகிட்ருக்க? குளிச்சிட்ருக்கேன். குளிச்சிட்ருக்கியா அப்படின்ட்டு அவங்க ஷாக்கிங் கேட்குறாங்க. அப்போ ஜிமின் அப்படி இல்லைம்மா, அவள் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கா, நான் அவள் பக்கத்தில் இருக்கேன், அவ்வளோதான். ஓ அப்படியா, சரி. அப்போ ஜிமின் அவங்க மண்டையிலே கொட்டிட்டு, என் அறிவு கட்டவில்லை, என்னென்ன சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட, அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கத்திட்டீங்க. ஸோ உங்கள் அத்தை என்னாச்சுமா வையன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் அதுவா, ஜிமின் என்னை அடிச்சிட்டாரு. என்ன ஜிமின் அடிச்சிட்டானா? டே ஜிமின், அறிவில்லை, மாசமாக இருக்க போனால் இப்படி அடிக்கிற அப்படின்ட்டு அவங்க இன்னும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜிமினை. நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் அடிப்பாவி அப்படின்ட்டு தான் அவங்கள பார்த்துட்ருக்காரு. அம்மா உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன், ஒருத்தைய கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. நீங்கள்
அத்தை அப்படின்ட்டு சொல்கிறதுக்காட்டியும் ஜிமின் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. நீங்கள் என்ன ஜிமின் சாரி அப்படின்றீங்க. நீங்கள் சாரியா? அடி பாவி, என்னடி நினச்சிட்ருக்க உன் மனசில்? என்ன நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட, அதுவும் இல்லாமல் நான் அடிக்கிறேன்னு வேற பொய் சொல்கிறியா? நீங்கள் என் மண்டில் கொட்டினீங்க தானே? கொட்டினேண்ணா, லைட்டாக கொட்டினதுக்கு நீ இவ்வளோ ரியாக்ஷன் பண்ணுறியா அப்படின்ட்டு ஜிமின் உங்களை துரத்திட்டுருக்காரு. நீங்களும் ஓடிட்டுருக்கீங்க. ஆனால் உங்களை ஸ்லோவாக தான் துரத்திட்டுருக்காரு. ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடினா ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்ட்டு தான் அவர் உங்களை பொறுமையாக வெள்ளாட்டாக துரத்திட்டுருக்காரு. நீங்களும் சிரிச்சிட்டே ஓடிட்டுருக்கீங்க. இப்படியே உங்களுக்குள்ளே செம்மையாக ஒரு மாதிரி நல்லா ஜாய்ஃபுல்லாக தான் உங்கள் லைஃப் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் ஜிமின் மடியில் படுத்துட்ருக்கீங்க. இப்போது உங்களுக்கு ஒரு 7 மாதம் ஆகிருக்கும். உங்கள் வயிறெல்லாம் செம்ம பெருசாகிடுச்சு. நீங்கள் ஜிமின் மடியில் படுத்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும் உங்கள் கையில் இருக்க பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் ஜிமின் ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்னடி ஏண்டி இப்படி பார்க்குற? இல்லை ஜிமின், அது எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேட்கணுமா? என்ன கேட்கணும்? அது அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு அவர் பக்கத்தில் ஆர்வமாக உட்காந்துட்ருக்கீங்க. அவரும் என்னன்ற மாதிரி உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இல்லை ஜிமின், இப்போது நான் உங்ககிட்ட அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே தெரியாமல் உளறிட்டுருக்கீங்க. அவர் என்னடி உளர்ற, நியாயமா கேளு. அது உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லை பாப்பாவை பிடிக்குமா? புரியலை. இல்லை ஜிமின், நீங்கள் என்னையே ரொம்ப லவ் பண்ணுறீங்களா இல்லை நம்மளுக்கு வரப்போகிற பாப்பாவை ரொம்பவே லவ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜிமின் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நம்மளுக்கு பொறுக்க போகிற பாப்பாவை தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டாரா? நீங்கள் கோவத்தில் உங்கள் கையில் இருக்க பாப்கார்னை அப்படியே ஜிமின் மண்டில் அப்படியே கவுத்து விட்டுட்டீங்க. ஜிமின், என்னடி பண்ணிட்ட? பின்ன உங்களுக்கு என்ன பிடிக்காம நம்மளுக்கு வரப்போகிற பாப்பாவை தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு ரொம்பவே ஜெல்லஸில் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமின், என்னடி, நம்மளுக்கு தானே பிறக்க போகுது, அப்போ அவன் மேலே தானே நம்ம பாசம் வைக்கணும். ஜிமின், இதனால இது உங்களுக்கு ரொம்ப ஓவராக தெரில. கஷ்டப்பட்டு பாப்பாவை சுமந்துட்டுருக்கிறது நான், உங்கள் கூட இத்தனை நாளாக குப்பை கட்டினது நான், உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணது நான். ஆனால் உங்களுக்கு பாப்பா தான் ரொம்ப முக்கியமாக போயிட்டால என்னை விட அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப கோச்சிட்டு ஜிமினை திட்டிகிட்ருக்கீங்க. ஜிமின், வையன் ரொம்ப கோவப்படாத, பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகிடும். இப்போ கூட பார்த்தீங்களா, உங்களுக்கு பாப்பாவை பற்றி தான் யோசனை, என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் கண்ணில் தண்ணி வச்சுட்டீங்க. ஜிமின், சொல்கிறத கேளடி ஃபஸ்ட்டு, அதுக்குள்ளாட்டியும் லூஸ் மாதிரி கத்திகிட்ருக்காத. என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு தூரமாக உட்காந்துட்டு கையை குறுக்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ அவர் வையன், இங்கே பாருடி, சொல்கிறத கேளு, இங்கே பாருங்கள், என்கிட்ட பேசாதீங்க, நான் உங்களுக்கு மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். வையன் கோவப்படாதடி, நான் சொல்கிறத கேளு. இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் கேட்க கொஞ்சம் கூட விரும்பலை வையன் அப்படின்ட்டு உங்களை விருப்பமே இல்லாமல் தான் திருப்புறாரு. நீங்களும் கோச்சிட்டே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ அவர், இங்கே பாருடி, இது நம்மளுக்கு பொறுக்க போகிற பாப்பா, இவன் மேலே பாசம் வைக்காமல் இருக்க முடியுமா? நான் அப்படி கேட்கல, அவன் மேலே பாசம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு என்னை விட பாப்பா தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்றீங்க. ஆனால் நீங்கள் என்னைய தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே சொல்லிட்டீங்க. அவர், இங்கே பார்வையன் அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தை தொடச்சி உங்களை அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்களும் அவரை பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. அவர், இங்கே பாருடி அப்படின்ட்டு வயிற்றில் கை வச்சு, இங்கே பாரு, நம்மளுக்கு பொறுக்க போகிறது உன்னோட அப்பா தான் பொறுக்க போகிறாரு. உங்கள் அப்பா மேலே நான் பாசம் வைக்கிட்டா இல்லை ஓ மேலே பாசம் வைக்கிட்டா? எனக்கு இவ்வளோ அழகான பொண்டாட்டியை கொடுத்த உங்கள் அப்பாவுக்கு தானே நான் நன்றி சொல்லணும். அப்போ எனக்கு அவரை தானே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், எனக்கு நம்ம பாப்பாவை ரொம்பவே பிடிக்கும்னு அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே உங்கள் வயிற்றில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகி ஜிமினை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அப்போது நம்மளுக்கு பொறுக்க போகிறது என்னோடய அப்பா தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா ஜிமின் அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஜிமின், ஆமாடி, என்னோடய மாமனார் தான் பிறக்க போகிறாரு, அவர் தான் கன்ஃபார்ம் பிறக்கணும் அப்படின்ட்டு ஜிமின் அவ்வளோ பாசமாக ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகி ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிட்டீங்க. ஜிமினும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்களை சமாதானப்படுத்திகிட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்கன்னா அவருக்கு நல்லா தெரியுது. அதில் நீங்கள் உங்கள் அப்பாவை நினச்சி வேறு அழுதுட்ருக்கீங்க. ஸோ அதனால் ஜிமின் சமாதானப்படுத்துகிறாரு. நீங்களும் சமாதானம் ஆகிட்டு, ஜிமின் ஐ லவ் யூ அப்படின்றீங்க. ஜிமினும் ஐ லவ் யூ வையன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அவர் தலையில் நீங்கள் கொட்டி போட்டு அந்த பாப்கார்ன் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்ருக்கீங்க. ஜிமின், பாரு, நீ கோவத்தில் இருந்தால் என்னென்ன பண்ணுறேன்னு இந்த 7 மாதமும் உன் கூட இருந்து நான் தாண்டி அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள்
நானும் தான். நீங்கள் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க இன்னைக்கு. உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க செல்லம்மா. அதுக்கப்புறம் ஜிமின் உன்ட்டெல்லாம் உட்காருவாங்களா அப்படின்ட்டு ஜிமின் எந்திரிச்சு போக பார்க்குறாரு. நீங்கள் அவர் காலரை பிடிச்சி அப்படியே உங்கள் பக்கத்தில் இழுத்து அவர் லிப்ஸை கேப்சர் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினும் அதை எதிர்பார்க்காம தான் இருந்தார். ஆனால் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஸோ அவர் அப்படின்னு நிதானத்துக்கு வந்து உங்களை பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இது கொஞ்சம் ஹார்ஷாக தான் நடந்துகிட்ருக்கு உங்களுக்குள்ள. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மூச்சு விட முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்களை விட்டு விலகுறாரு. ஆனால் நீங்கள் வேணும்னே அவரை இழுத்து மறுபடியும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிமினும் உங்கள் கூட மறுபடியும் கிஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே கொஞ்சம் காதல், கொஞ்சம் மோகம் அப்படின்ட்டு கலந்து அந்த கிஸ்ஸும் அப்புறமா எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.